பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகதாக. நான் தொடர்ந்து இந்த மாதத்தில் என்ன பேசிட்டு இருக்கிறேன்னா, நாம் தண்ணீரை கடக்கும் போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் நம்மேல் என்ன பண்ணுவதில்லை, புரளுவதில்லை. போன வாரம் மெலிதா தீவின் உனக்கு மகிமைன்னு ஒரு செய்தி கொடுத்தேன். 3 பாஸ்டருங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. தாழ்மையாக சொல்கிறேன். அதுலேயும் அந்த பெஞ்சமின் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் என் செய்தியெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனார். என்ன, எனக்காகவே கர்த்தர் பேசினார். நான் தான் சோர்ந்து இருந்தேன். ஆமேன். அதனால் கர்த்தர் வந்து பல பாடுகள் வழியாக தான் நம்மளை மகிமைக்குள்ளே கொண்டு போகிறார். ஆமேன். நீங்கள் கட்டாயம் தண்ணீரை கடக்கும் போது தான் வலிமை நிறைந்தவர்களாய் மாறுறீங்க. என்னோட ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திருப்பிக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போதும் சிஸ்டர், ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளை கொண்டு உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசுங்க. இன்னைக்கு கேட்க போகிற செய்தியின் ஆழம் இவர்களுக்கு புரியட்டும். அந்த மனத்தை திறந்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பொதுவாகவே மனிதர்கள் தண்ணீர்களை கடப்பதற்கு பயப்படுறாங்க. மற்ற எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணி போகிற, மற்ற எல்லாத்துலேயும் ரொம்ப ஈஸியாக ஜேர்னி பண்ணுறவங்க தண்ணியில் போக மாத்திரம் ரொம்ப பயப்படுறாங்க. தண்ணி எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ட்ராவல் பண்ணும்போது ஏற்படுகிற அந்த ட்ரபிள்ஸை பார்க்கும்போது அவங்க வந்து தடுமாறுறாங்க. தண்ணியை கடப்பதற்கு ஒரு மனிதனுக்கு வலிமை அதிகமாக தேவைப்படுது, சக்தி அதிகமாக தேவைப்படுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வலிமை சக்தி இருந்தால் தான் தண்ணீரை கடக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறீர்கள். உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். நீங்கள் படித்த பெற்றோராக இருக்கலாம் அல்லது படிக்காத பெற்றோராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த சமுதாயத்தில் இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும் என்று நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த படிப்பு போதாதுன்னு திரும்பவும் டியூஷன் சென்டர்ஸில் அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து நீங்கள் வந்து அவர்களை வந்து ஒரு சிறந்த கல்வியாளர்களாக மாற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்தில் அவர்கள் ரொம்ப வலிமை மிக்கவர்களாக, சக்தி நிறைந்தவர்களாக, என் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் என் பிள்ளை இந்த படிப்பு படித்திருந்தாலானால், என் மகன் இந்த படிப்பை படித்திருந்தானால் அவன் தனியாய் நின்று ஜெயித்து விடுவான் என்ற நம்பிக்கையிலேயே அவர்களுக்கு நாம் கல்வியை தருகிறோம். அல்லேலூயா. சிலர் இன்னும் எக்ஸ்ட்ரா கேரிகுலம் போயிட்டு, இப்போ பாருங்க, சிலம்பெல்லாம் கற்று தராங்க. நாங்கள் ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம், பருத்திப்பட்டில் ஒரு ஏரிக்கரையில் அந்த போட்டிங் பார்க்குக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தா கிட்டத்தட்ட 100-150 பொம்பளை பிள்ளைங்க சிலம்பம் சுற்றி அதை கற்றுக்குறாங்க. சிலம்பெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ சிலம்பெல்லாம் யாரும், இப்போ நீங்கள் ஐடி ஆஃபீஸ்க்கு உங்கள் பொண்ணு வரும்போது ஒரு சிலம்பத்தை போட்டு அனுப்புவீங்களா? அப்போது என்ன அவங்களோட மைண்ட் செட்டு? இதோ இந்த அத்தமேடு பக்கத்தில் வில்லு கற்று தராங்க. வில்லு எடுத்துமே யார் மேலாம் விட முடியுமா இப்போது? அப்போ இதெல்லாம் என்ன பாஸ்டர் கற்று தராங்க? எனக்காக இதெல்லாம்னா என் பிள்ளைகள் இந்த தேசத்திலே அவர்கள் சந்திக்கிற தீமைகளிலே, சந்திக்கிற பாடுகளிலே வலிமை நிறைந்தவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த வலிமை தண்ணீர்களை கடக்கும் போது உனக்கு வருகிற பிரச்சனைகள், பாரங்கள், சோதனைகள், உனக்கு ஏற்படுகிற அவமானங்கள் என்ற தண்ணீரை நீ கடக்கும் போது இந்த வலிமை நிறைந்தவர்களாக இருக்கணும். நேற்றைய முன்தினம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஆலத்தூருக்கு ஒருத்தரை பார்க்கறதுக்காக போனேன். அந்த ரைட் சைடில் திரும்பினா ஒரு சர்ச் இருக்கும், அந்த டீ கடை எதிர்க்க. அதை தாண்டின ஒரு 3வது வீடு எனக்கு தெரியும், அவங்கள தெரியும், பழக்கத்தில் தெரியும். அந்த வீட்டில் பார்த்தா ஒரு இளம் பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஒரு இளம் பெண், ஒரு 30-31 வயது தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பிள்ளை, எனக்கு நல்லா தெரியும். தற்கொலை பண்ணிக்கிச்சு. அந்த பேனர் வச்சிருக்காங்க, பேனர்லயே மல்லிப்பூலாம் வச்சு அவ்வளோ அழகா இருக்குது அந்த பொண்ணு. அப்ப நான் நின்று என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அடிக்கடி வயிறு வலி வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு. இதனால கணவன் மனைவி இடையே நிறைய சண்டைகள் வந்திருக்கு. வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்போ பாரு நீ ஏதாவது வியாதி சொல்லிட்டே இருக்கன்னு எல்லாம் பேசுனதை மனம் முறிஞ்சு போய் தூக்கிட்டு தற்கொலை பண்ணி கொண்டாள். அவளுக்கு குடும்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவளுக்கு வீடு இல்லையா? அந்த பிள்ளை படிக்கலன்னு நினைக்கிறீங்களா? கணவன் இல்லையா? அவளுக்கு எல்லாம் இருந்தது. இயேசு அவளோடு இல்லை. இயேசு இருந்திருந்தால் இதை தாண்டுகிற வலிமையை அவள் பெற்றிருப்பாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவளுக்கு ரட்சிப்பு இல்லை. அவளுக்கு ரட்சிப்பு இருந்திருக்குமானால் இதை தாண்டுகிற வலிமை பெற்றிருப்பாள். ஆமென். உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உலகத்தார் பிரச்சனைகளிலே தண்ணீரை கடக்கும் போது மடிந்து போகிறார்கள். தேவ பிள்ளைகள் கடக்கும் போது கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையில கடந்து முடிக்கிறார்கள். ஆமென். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீங்கள் எதை கடக்க முடியாமல் வந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்க வியாதியாய் இருக்கலாம், உங்கள் கடனாய் இருக்கலாம், அல்லது மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்தி தனிமையாய் இருக்கலாம், அல்லது அதிகாரிகள் உங்களுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி உங்களை கேவலப்படுத்தி இருக்கலாம். இப்படி பல விதத்தில் நீங்கள் தனிமையை சந்திக்கொண்டு கொண்டு தண்ணீரை கடக்கிற நபரா இருந்தா தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தண்ணீர் கடக்கும் போது சாதாரணமாக இருந்துட முடியாது. மார்க் 6:48
அவர்களுக்கு எதிராக புயல் அடிக்கிறது, அவளுக்கு எதிராக தண்ணீர் வருகிறது, எப்படியாவது தன் கரையை அடையணும், தன் தரிசனத்தை அடையணும் என்று தண்டு வலிக்கிறார்கள். தண்டு வலிக்கிறதால என்ன வந்துதான் தெரியுமா உங்களுக்கு? வருத்தங்கள் வந்துதான். 1 சாமுவேல் 30:10 வாசி பாருங்க. தாவீதோட பராக்கிரமசாலிகள் 400 பேர் இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை மீட்பதற்கு அந்த ஆற்றை கடக்கும் போது 200 பேர் விடாய்த்து போனார்கள். அப்ப தண்ணீரை கடக்கும் போது வருத்தங்கள் வரும், தண்ணீரை தடைக்கும் போது விடாய்த்து போவீர்கள். உலகத்திலே வலிமையான ராணுவம் என்று பெயர் பெற்றிருந்த எகிப்தினுடைய பார்வோன் சேனைகள், பிரபலமான ரதங்கள் எங்கே மரித்து போனார்கள் தெரியுமா? எதை தாண்ட முடியாமல் மரித்தார்கள் தெரியுமா? தண்ணீரை தாண்ட முடியாமல் மரித்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 40 வருஷம் எத்தனையோ யுத்தங்களை வனாந்தரத்தில் பார்த்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதை பார்த்து சோர்ந்து போனார்கள் தெரியுமா? யோர்தானை பார்த்து சோர்ந்து போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தண்டு வலிக்கும் போது உங்களுக்கு என்ன ஏற்படும்? அதுல சோர்வு ஏற்படும், வருத்தம் வரும், அதுல மரித்து போவோம், விடாய்த்து போவோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்பு, தனிமை, வியாதி போன்ற தண்ணீரை கடக்க வலிமை தேவை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? வலிமையா ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? சின்ன சின்ன பிரச்சனைலாம் அப்படியே தோன்று போய் அப்படியே சுவண்டு போய், இந்த மாதிரி படிக்கும் ஒரு தோல்விக்கெல்லாம் 31 ராஜாக்கு அடிக்கிற பலன் தந்திருக்கிறாரப்பா. ஒரு தோல்விக்கெல்லாம் துவண்டு போற கிறிஸ்தவனை ஒருபோதும் கர்த்தர் பயன்படுத்த முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? தோல்வியின் மேல தோல்வி யார் எடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுப்பார்கள். அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, எரேமியா 12:5, நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால், வாசிங்க, இளைக்க பண்ணினார்கள் ஆனால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால், யோர்தான் தண்ணி பிரவாகித்து வரும்போது நீ என்னப்பா செய்வ கேட்கிறார். எப்பா சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன தோல்வி, சின்ன சின்ன அவமானம், அப்படியே ஒடிஞ்சிட்டான் பாஸ்டர் நானுன்னு சிலர்லாம். நான் ஒடிஞ்சிட்டாங்களாம், அப்படியே சோர்ந்துட்டேன் பாஸ்டர், படுத்துட்டேன் பாஸ்டர், நின்னுட்டேன் பாஸ்டர். காலாட்களை ஓடிட்டு இருக்கிற இப்ப நீ உன்னை குதிரைகளோட ஓட வைக்கணும் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நல்ல சமாதானமா இருக்கிற இடத்திலே போய் ஒளிஞ்சிக்கலாம் நீ நினைக்கிறிய? யோர்தான் உன் மேல பிரவாகித்து வரும். சொல்லுங்க ஆமென். யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ எப்படி தப்பித்துக் கொள்ளுகிற பலன் உனக்கு வரும். லேலியாவே சொல்ல மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து இனிமே ஆமென் சொல்லுங்க. சின்ன சின்ன போராட்டத்தை பார்த்து இனிமே நான் சோர்ந்து போக மாட்டேன். சின்ன சின்ன பிசாசு, குட்டி பிசாசு தாக்குறதுக்கே நம்மளால தாங்க முடியல. சாத்தானே சில நேரத்தில் வருவான். யோபுவை தாக்க குட்டி பிசாசு அமைச்சுதான் காலில் போட்டு மறிச்சிருப்பார் யோபு. அதனால பிசாசு வரல. யார் வந்தது? சாத்தான் வந்தான். சாத்தான் யார் பாஸ்டர்? அவன் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இவில். உனக்கு வர்றதெல்லாம் குட்டி குட்டி பிசாசு தாக்குதல். இதுக்கே நம்ம என்ன பண்றோம்? நீ கேட்கிறாரு, நீ காலாட்களோட ஓடுறதுக்கு தகுதி இல்லாத இருக்கிற, நீ காலாட்கள ஓடுறதுக்கே சோர்ந்து போயிடுற, நீ எப்படிப்பா குதிரை கூட ஓட போற? பெருசா செய்யணும்னு ஆசை இருக்குது, குதிரையோட ஓட முடியாத. சமாதானமா இருக்கிற இடத்துலயே இவ்வளவு சோர்ந்து போய் எங்கனா படுத்துக்கலாமான்னு கேட்கிற. நீ யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? சொல்ல மாட்டீங்களே ஆமெனே. அல்லேலூயா. நீ எப்படிப்பா வியாதியின் தாக்குதல்ல நிற்க போற? நீ எப்படிப்பா? ஆமென். யோர்தான் என்ற என்ன தெரியுமா? கீழ்நோக்கி இழுத்து செல்லுகிற இடம். ஆமென். இந்த யோர்தான் என்பது என்ன தெரியுமா? அதுக்கு பேரே வச்சிருக்கிறான், மரண யோர்தான். எல்லாம் சொல்லுங்க. யோர்தான் நீங்க கடக்கிறது அவ்வளவு எளிதல்ல. ஏன்? 49 எரேமியா 49:19 வாசிங்க சிஸ்டர். எரேமியா 49:19 வாசிங்க சீக்கிரம். இதோ புரண்டு ஓடுகிற யோர்தான் இடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவான், ஏற்கனவே பலவான், பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாய் வருகிறான். அங்கே இருந்து ஓடி வர பண்ணுவேன். அல்லேலூயா. யோர்தான் புரண்டு வரும்போது யார் வர்றதா? உள்ள இருந்து சிங்கமாகிய சத்துரு வரானா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். யோர்தான் என்பது அதற்குள்ள இருந்து பிசாசு நம்மை அழிக்கிற காரியங்கள் எழும்பி வரும்போது நீ எப்படி தாண்டுவாய்? ஆமென் சொல்லுங்க. இந்த யோர்தானை பத்தி எடுத்தாலே செய்தி அவ்வளவு எடுக்கலாம். யோர்தானை தாண்டுவதற்கு ஒரு பலன் வேணும். வீட்டை விட்டு தெரித்திட்டாங்க யாக்கோவை. வனாந்தரத்துக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்தான்.
ஒரு வனாந்தரத்துல வந்து நின்னு பார்த்தா எதிர்க்க யோர்தான். ஐயோ ஆண்டவரே, பெரிய கூட்டமா போனாலே யோர்தானை தாண்ட முடியாது, நான் தனியாளா படுத்து கிடக்கிறேன், எப்படி ஆண்டவரே இந்த யோர்தானை தாண்டுவேன் என்பது அவனுக்கு பரலோகத்தின் தேவன் கதவை திறந்தான். அவன் சொல்றான், இதனால இந்த மென்ஷன் பண்றார் 32:10, நான் வெறுங்கையாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், உம்முடைய கோலை பிடிச்சிட்டு போனேன். எதை பிடிச்சிட்டு போன சொல்லுங்களேன்? கோலும் தடியுமா இந்த யோர்தானை. மகனே, என்ன பாஸ்டர் அர்த்தம்? உன் வாழ்க்கையில நீ தனிமையில போகிற இந்த யோர்தான் என்கிற பிரவாகித்து வர சிங்கத்தின் நடுவில் வார்த்தை என்கிற கோலை பிடித்து கொண்டு நடப்பாயானால் உன்னை எந்த இடத்துக்கு நடத்தணுமோ அந்த இடத்துக்கு கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்றீங்க? தம்பி, உன் வாழ்க்கையில நீ தனிமையில நின்று கொண்டு இதை கடக்க முடியலனா ஒன்னு சொல்றேன், இந்த வார்த்தை என்கிற கோலை கையில பிடிங்க, இந்த வசனம் என்கிற கோலை கையில பிடிங்க. எலியா கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டாரு. போயிட்டு டக்குன்னு டமால்னு யோர்தான் நதிக்கரையில வந்து ஒரு அக்கினி ரதம் அவரை கொண்டு போய் விட்டது. இப்பொழுது எலிசா தனித்து நின்று கொண்டிருக்கிறார். ஐயோ, என் எஜமான், என் குரு அந்த இடத்துக்கு கடந்து போயிட்டார், திரும்பவும் நான் இந்த யோர்தானை தண்ணீரை கிராஸ் பண்ணி போனாதான் அங்க நிக்கிற தீர்க்கதரிசிகள் என்னை அங்கீகரிப்பான், நான் என்ன செய்வேன் என்ற போது அந்த யோர்தானிலே அந்த மேலிருந்து விழுந்த சால்வையை முறுக்கி அடித்தார். அடித்த போது யோர்தான் பிளந்தது. உனக்கு இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு கை தட்டி ஒரு தடவை சொல்லு, எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு நான் யோர்தானின் வல்லமைகளை பிரிப்பேன், எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு யோர்தானினுடைய எல்லாவித அந்தகாரத்தை, அதில் இருக்கிற சிங்கங்களை நான் அழிப்பேன். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வருடம் முழுவதும் புரண்டு ஓடும், இதுல நீங்க ஓடவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? மரண யோர்தானது. அல்லேலூயா. இந்த யோர்தானை தாண்டி நீங்க சுகம் பெறணும்னா, கவனிங்க, இந்த யோர்தானே அழிக்க வந்த யோர்தானே நீங்க சுகம் பெறணும்னா நாகமான் மாதிரி ஊழியக்கார வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஆகணும். யோர்தான்ல போய் முக்குனா முக்கணும். ஐயோ, எப்படி எங்க ஊர்ல லாபாக்கு நதி இல்ல லோபாக்கு நதி எல்லாம் உனக்கு தெரியும். நாங்க சொல்றத, பரிசுத்த ஆவியானவர் சொல்றத, வசனம் சொல்றத கேட்டு முழுகுவாயானால் எந்த யோர்தான் சிங்கம் போல் பிரவாகித்து வந்ததோ அதே யோர்தானில நீ ஆசீர்வாதம் பெற்றவளாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களோட பேச போறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பாஸ்டர் பேச போறீங்க? ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம், உங்களை புரிந்து கொள்கிறவர்களுக்கு லகுவாய் பேசுகிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில அனுபவங்கள் வழியாய் கடந்து வரணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில பாருங்க, மேலாட்டமா நுனி புல்லு நோன்ற அப்படியே இருக்கிற கிறிஸ்துவ உங்க வாழ்க்கை ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்படாது. ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்துக்கு என்ன நடக்க போகுதுன்றதை கர்த்தர் உங்களுடைய ஆவியில வெளிப்படுத்தணும். இன்னும் கொஞ்சம் வளரும் போது உங்க குடும்பத்துக்கு நடக்க போறத தீர்க்க தரிசனமாய் அல்லது சொப்பனங்கள் மூலம் அல்லது வரங்கள் மூலம் கர்த்தர் உங்களோட பேசணும். அந்த அளவுக்கு ஆவியில வளரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து யோர்தான்ல இருந்து எழும்பி வருகிற சிங்கத்துக்கிட்ட மாட்டி செத்து போயிடுவீங்க. அல்லேலூயா. உங்க பிரச்சனை உங்களை கொண்டு போட்டுடும், உங்களை பிரச்சனை பின்னடைய வச்சிடும். பல பேர் சபைக்கு வந்துட்டு ஏன் தெரியுமா தீன் போயிட்டாங்க? அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற அளவுக்கு அவங்க கிட்ட அபிஷேகம் இல்லை, கர்த்தர் வார்த்தையும் இல்லை, அவர்கள் கர்த்தரை நம்பவும் இல்லை. இல்லையா? சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன பாஸ்டர் பேச போறீங்க? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 47ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க பிரதர். சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்தில் இருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தன் கையிலே நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இந்த 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் வந்து ஆலயத்திலிருந்து வருகிற தண்ணீர். அப்படின்னா இது ஆவிக்குரிய தண்ணீர். சொல்லுங்களேன். ஆவிக்குரிய பிரச்சனைகள், ஆவிக்குரிய காரியங்களை மேற்கொள்ளணும். இன்னைக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. இந்த 5 வசனங்களை எடுத்து உங்களுக்கு நான் புரிய வைக்க போறேன். இப்ப கரையில நின்று கொண்டிருந்த மனிதனை இந்த எசேக்கியேலை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மனுஷன் தீர்க்கதரிசி பிளஸ் ஆசாரியன். அப்படின்னா தெரியல, ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்துல இருந்து மட்டும்தான் வருவாங்க. இவன் தீர்க்கதரிசியாகவும் இருந்தான், அதே நேரம் ஆசாரியனாக இருந்தான். அப்பனா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய பாவ நிவாரண பலியை, குற்ற நிவாரண பலியை செலுத்துகிற ஆசாரியன். அதே நேரத்தில் இந்த ஜனங்கள் மேல வரப்போகிற பிரச்சனை, அதுல இருந்து ஜனங்கள் எப்படி விடுபட வேண்டும் என்கிறத தீர்க்க தரிசனமாய் பார்த்து சொல்லுகிற அபிஷேகம்.
ஒரே ஆளு, ஆனா அவன் மேல நிறைய அபிஷேகங்கள் இருந்தது. இப்ப சொல்றான், உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை நீங்க எப்படி தாண்டி போனீங்கன்னா உங்களை செழிப்பு, ஏன்னா இப்ப அவங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க, எப்படி தாண்டி போனீங்கன்னா நீங்க செழிப்பான இடத்துக்கு வர முடியும்னு சொல்லி கொடுக்குறாங்க. கரையில நின்று கொண்டிருந்த மனுஷனை கர்த்தர் கரங்களை பிடிச்சி என்ன பிரதர் அளந்து என்ன பண்ணாரா சிஸ்டர் வாசிங்க. அவங்க தண்ணீரை அளந்து என்னை எவ்வளவு அளந்தாராம் சிஸ்டர்? 1000 முழம்னா 3/4 கிலோமீட்டர், சாரி 3/4 மைல்னு போட்டிருக்கு. 1 கிலோமீட்டர் தண்ணி உள்ள கூட்டு போயிட்டார். எங்க கூட்டு போயிட்டாரு? 1 கிலோமீட்டர் தண்ணி உள்ள கூட்டு போனார். தண்ணி உள்ள கூட்டு போனா அந்த தண்ணி எவ்வளவு அளவு இருந்ததா? கணுக்கால் அளவு இருந்தது. அப்படின்னா என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கணுக்கால் அளவுனா என்ன தெரியுமா? யாருடைய உதவி இல்லாம நடக்கலாம். சொல்லுங்க. சின்ன குழந்தைங்களை கூட கணுக்கால் தண்ணியில எடுத்து நிறுத்தி வச்சிங்களேன், அடி சலக்கு 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 சலக்குன்னு அடிக்கும். சொல்லுங்க. இந்த கணுக்கால் அளவு என்பது என்ன? நீங்க துவங்கி இருக்கிற வாழ்க்கையில 10 வருஷமா கணுக்காலே நிற்கிற விசுவாசிகளா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீ யாரா இருக்க கூடாது தம்பி? 10 வருஷமா 1/4 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற விசுவாசியா நீ இருக்க கூடாது. எவ்வளவு நேரம் பிரதர்? 5 மணிக்காவது எழுந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்ற விசுவாசியா இருக்க கூடாது. இது என்ன அளவு பாஸ்டர்? கணுக்கால் அளவு என்பது யாருடைய உதவி இல்லாம நடக்க முடியும். உன் சுய பலத்துல நடக்க முடியும், உன் படிப்பை வச்சு நடக்க முடியும், உன் வேலையை வச்சு நடக்க முடியும், உன் வருமானத்தை வச்சு நடக்க முடியும், உனக்கு ஆட்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாத்தியா, அதை வச்சு நடக்க முடியும், சமத்தியத்தை வச்சு நடக்க முடியும். உன் பிரச்சனையை தாண்டி வருவதற்கு யாருடைய உதவி வேணா, இந்த 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 இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சே இந்த கணுக்கால்ல நடந்துடலாம். ஆமென் சொல்லுங்க. இந்த அனுபவத்தில் வாழ்பவர்கள் கர்த்தரை ரொம்ப பிடிக்க மாட்டாங்க. இது ஒரு குழந்தை அனுபவம். சொல்லுங்க. என்ன அனுபவம்? என்ன அனுபவம்? ரூத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வாழ போனவ ஓர்பால். ரூத்துக்கு முன்னாடி வாழ போனவ ஓர்பால் ரொம்ப நாள் மாமியார் கூட இருந்தவ. திடீரென அந்த வீட்டுக்குள்ள மரணம் என்கிற தண்ணீர் அடித்தது. மரணம் என்கிற தண்ணீர் அடித்தது. கணவர் செத்து போனார், பிள்ளைகள் செத்து போனார்கள். இந்த தண்ணீரை கடப்பதற்கு இந்த ஓர்பால் எங்கே நின்று கொண்டிருந்தால்னா கணுக்கால் அளவில் நின்றுட்டு இருந்தா. மாமியார் சொன்னாங்க, நாங்க அடுத்த 1000 முழத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிறோம், எந்தவித நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம அவரை நம்பி நடக்க ரெடி ஆகிறோம், நீ வரியான்னு கேட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சபையில் அநேக ஓர்பால்கள் உண்டு. ரூத்துகள் ஆழத்தை தாண்டி போகிற ரூத்துக்கள் இல்லை. அதனால் தான் ஓர்பால்கள் காணாமல் போகிறார்கள். ரூத்துக்கள் பெயர் வேதத்திலே தேவனால் நிலை நிறுத்தப்படுகிறது. சிஸ்டர், உன் வாழ்க்கை பிரதர், நீ கணுக்கால் அளவில் இந்த சபைக்கு வரன்னு பெருமை பண்ணக்கூடாது. ஏசியாக்கு போறோம், ஏசியாக்கு போற பெருமை இல்ல. கவனிங்க, எவ்வளவு வாழும் டிபிஎம் போறோம் பெருமை இல்ல. நீ எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி இருக்கிற, இத்தனை வருஷமா இருக்கிற, 1 மணி நேரம் நேர் முழங்கால நின்று ஜெபிக்க வலிமை இருக்கிறதா? 1/2 மணி நேரம் கரங்களை உயர்த்தி இல்லையே. கணுக்கால் அளவு யார் உதவி? அதனால தான் நீங்க என்னது ஆண்டவரையும் பிடிக்கிறது இல்ல, பாஸ்டரையும் பிடிக்கிறது இல்ல, எந்த இதையும் பிடிக்கிறது இல்ல. என்ன பிரச்சனைனா நமக்கு ஊர்ல இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு பிடிக்கும். பாருங்க, என்ன அந்த பாஸ்டர் போன் பண்ணி சொன்னான், பாஸ்டர் உண்மையாவே வேற வெளிப்பாடு. ஆனா தம் பிள்ளைங்களுக்கு எப்பவுமே வீட்டுல இருக்கிற அப்பாவோட மகிமை, பக்கத்து வீட்டுக்காரர் அங்கிள் நீங்க சூப்பரா செய்றீங்க அங்கிள்னு சொல்லும். பாத்துக்கிறீங்களா? அம்மா பார்த்து செய்வா சமையல். பிள்ளைக்கு பிடிக்குமே. நம்ம வீட்டு சமையல் இதுக்கு பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்காரி மிச்சம் மீந்ததை எடுத்து கொடுப்பா. ஆன்டி சூப்பர் ஆன்டி, எங்க அம்மாவுக்கு செய்ய தெரியும். ஆனா அம்மா ரொம்ப எப்படி இருப்பா. நம்ம ஆளுங்க அப்படிதான். இங்க இந்த மகிமெல்லாம் தெரியறதே இல்லை. ஊரெல்லாம் போய் என்ன பண்றது? நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர், உங்க வாழ்க்கையில கர்த்தர் இங்க கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? நீ கணுக்காலில் நிற்பதற்கல்ல, உன்னை நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணும். எத்தனை பேர் நீங்க ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ குழந்தை அல்ல, ஓர்பால் அல்ல, நீ ரூத். ஆமேன். இப்போ அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர், 47:4 வாசிங்க. இன்னும் ஒரு 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் எவ்வளவு இருந்தது? இப்ப இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. என்ன பாருங்க, முழங்கால் வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னா தட்டும். என்ன தட்டும்? இப்ப நீங்க பழைய மாதிரிலாம் காலெல்லாம் என்ன பண்ண முடியாது, உள்ள ஆட்டுறது கோட்டுறது பூட்டுறது எல்லாம் என்ன பண்ண முடியாது. ஆமா, இந்த தண்ணி வந்துச்சுன்னா இப்படிதான் நடக்கணும். இந்த பாருங்க, சொல்லுங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. பழைய வேகம், பழைய படிப்பு, பழைய சம்பளம், பழைய வருமானத்தை வச்சுல இங்க பழைக்க முடியாது. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா ஆவியில வளரணும். சொல்லுங்களேன்.
உங்க பலத்தை, சுய பலத்தை, உங்க அறிவை, உங்க சமர்த்தியத்தை, உங்க திறமையை முதல்ல போயிடுவானுங்க பாருங்க. அந்த லெவலை தாண்டி உள்ள வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த முழங்கால் அளவு லேசா தடுமாறும் பாருங்க. 1வது அளவுல இருந்து இப்ப 2வது கிலோமீட்டர் கொண்டு போயிட்டார். இப்போ 1வது அளவுல உனக்கு உதவினவங்க எல்லாம் நின்றுட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. 1வது அளவுல காலை ஆட்டும் போது பிடிச்சி நின்னா பாருங்க, எல்லாம் கூட நின்று ஆட்டி நின்னா பாருங்க, கூட செலுக்கு 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 செலுக்குன்னு. இப்ப அவனா என்னடா இவன் இன்னும் ஆழத்துக்கு போறானே, இவன் கூட போனா நம்மளும் முழுகிடுவோமோ மாட்டிப்போம் நின்னுட்டான். சொல்லுங்களேன். நீ ஆழத்துக்கு வர 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 தேவன் உன்னை தனிமைப்படுத்துவா. உன்னை விட்டு எல்லா உதவிகளையும் எடுப்பார். நீ எதையெல்லாம் நம்பி நின்றாயோ, நீ எதையெல்லாம் சார்ந்து வாழ்ந்தாயோ, அதையெல்லாம் எடுத்து உன்னை முழங்காலின் அனுபவத்திற்கு கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். நீ நடக்கணும். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இது என்ன பாஸ்டர்? முழங்காலில் ஜெபிக்கிற, முழங்காலில் ஆராதிக்கிற அனுபவம். இன்னொரு விதத்துல சொன்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் நமக்குள்ள துவங்குகிறது. ஆமே. இந்த அனுபவத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது தனிமையில தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு சொல்லுமா, தனிமை ரொம்ப வலிமை. யோசேப்பே, நீ எப்படா இவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறின? தனிமை என்னை உருவாக்கிட்டு. தாவீதே, எப்படி இவ்வளவு ஆண்டவர் மேல உனக்கு நெருக்கம் வந்தது? நான் தனிமையில தேவனோடு உறவாடி உறவாடி ஆண்டவர் மேல அன்பு வந்துச்சு. அதனால மனுஷங்களை விட்டுட்டாங்களா? சொந்தக்காரங்க மறந்துட்டாங்களா? உதவி செய்யறேன்னு சொன்னவன் அந்த முழங்கால் தண்ணியில வந்து உன் கூட உதவி செய்யாம நின்றுட்டானா? ஒண்ணு பண்ணுங்க, ஒண்ணு பண்ணுங்க, ஒண்ணு பண்ணுங்க. என்ன கர்த்தர் நடத்துறா, என்ன ஜெபிக்க வைக்கிறா, என்ன கர்த்தர் தாண்ட வைக்கிறா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 7:5 வாசிங்க சிஸ்டர். அப்படியே தன் ஜனங்களை வாசிங்க. தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். கிதியோனை நோக்கி, எவனோ அவனை தனியையும், எவனோ. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் அர்த்தம்? கவனிங்க. யாரெல்லாம் முழங்கால் ஊன்றி தண்ணியை மொண்டு குடிக்கிறானோ அவனை ஒரு லெவல்ல நிறுத்து. யாரெல்லாம் முழங்கால் ஊனாம முழங்காலுக்கும் அதிகமா சாஷ்டாங்கமா விழுந்து நாய் மாதிரி நக்கறானோ அவனை தனியே நிறுத்து. முழங்கால் ஊன்றி குதிச்சான் பாரு, அவனெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுன்றார். அல்லேலூயா. உன் முழங்காலின் அனுபவத்தோட நின்று கூடாது. இன்னும் எவ்வளவு தாழ்த்த முடியுமோ, இன்னும் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு விழ முடியுமோ, நல்லா ஒரு வாட்டி எனக்கு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் முழங்கால் ஜெபங்கள் எனக்கு பெருமையை கொண்டு வந்துடக்கூடாது. என் முழங்கால் ஜெபங்கள் ஆண்டவரே அந்த ஸ்டேஜில் நின்றக்கூடாது. நான் தலைக்குப்புற விழுந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நான் சொல்றேன், ஜெபம் செய்ய செய்ய முகரூபம் மாறும். ஜெபம் செய்யறவன ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம் குணம் மாறிடும். குணமே மாறலையா ஒருத்தவங்க கிட்ட, அவன் ஜெபமே செய்யலன்னு அர்த்தம். நீங்க ஏத்துக்கினாலும் ஏத்துக்கலனாலும் சத்தியத்தை பேசுவேன். நீங்க கோச்சிக்கினாலும் மாமியார் மருமகளை பத்தி பேசுவேன். நீ கோச்சிக்கினாலும் அண்ணன் தம்பி சண்டையை பத்தி பேசுவேன். நீங்க கோச்சிக்கிறீங்கன்றதுக்காக நான் சத்தியத்தை பேசாம நிறுத்தவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் போய் மேல நியாய தீர்ப்புல மாட்டிக்கினேன். இதை சொன்னடா சொன்னா ஐயோ சொன்னா அம்முழு கோச்சிக்குமே அப்படின்ட்டு விட்டுட்டான். ஆண்டவரே உன்னை அடிடான்னு அதிக ஆக்கினை அடைவீர்கள் அநேகர் என்னவாயிடக்கூடாது போதகர். ஏன் நான் சொன்னா பேசணும்? சொல்லுங்களேன். நீ முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற அனுபவத்துக்கு வந்துட்ட, நல்லது. அந்த அனுபவத்தில் பெருமை பாராட்டி விடாதே, அந்த அனுபவத்தில் நிற்காதே. உன்னை என்னால பயன்படுத்த முடியாது. நீ தலை குப்புற விழுந்து நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கிருபையை பெற்று. அல்லேலூயா. ஜெபம் செய்யறவன் முகம் மாறும், குணம் மாறணும், அவனுக்குள்ள தாழ்மை வந்துடணும். ஆமென். அதை தான் சொல்லி தர. நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச, விழுந்து தாழ்மை உள்ளவனா, ரொம்ப பொறுமை உள்ளவனா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்புக்கும் மனித நேயத்துக்கு நேரம் உன் குணம் வரணும். அல்லேலூயா. கீழே மோசேயினுடைய முகத்தை பார்த்தவர்கள் அவன் மலை மேலே ஏறி ஜெபித்து விட்டு கீழே வந்தபோது முகத்தை பார்த்தவங்க சொல்றாங்க, உன் முகத்தை மூடு. ஏன்? உன் முகம் மாறிடுச்சு, உன் முகத்துல பிரகாசம் வந்துடுச்சு. ஜெபிக்கிற உன் முகத்தை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பிரதர். அவன் கருப்பா இருந்தாலும் அழகா இருப்பான், அவன் முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கும். எத்தனை பேர் இந்த காலையில என்னோட தான் கர்த்தர் பேசுறாரு? நான் சொல்றேன், நான் பெருமைக்கு சொல்ல, நான் பேசுற ஆழங்களை நீங்க எங்கேயும் போய் கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை அழைத்தவர் இதற்காகவே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க முகம் மாறணும், குணம் மாறும், எல்லாம் மாறிடும். ஜெபிக்கிறவன் ரொம்ப சைலண்டா மாறிடுவான். அல்லேலூயா.
அந்த தாழ்மைக்கு வரணும்ன்றார். 3வது ஸ்டேஜ் நேரம் இல்லை, 3வது ஸ்டேஜ் கூட்டு போற. சாரி, நான் தொடர்ந்து போறேன். இதுலயே 47:4 வாசிங்க. 47:4. பின்னும் 1000 முழம் அளந்து. இப்ப எத்தனாவது கிலோமீட்டர் வந்துட்டாங்கன்னு கரெக்டா சொல்லணும் நீங்க. முதல்ல ஒரு 1000 முழம் 1 கிலோமீட்டர், இப்ப 2வது 1000 கிலோமீட்டர், இப்ப 3வது 1000. 3 கிலோமீட்டர் ஆழத்துக்கு வந்துட்டான். எங்க ஆரம்பிச்சது கணுக்கால். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா, பேசி பேசியே நடத்திடுவாரு. சொல்லுங்களேன். வரமாட்டேன்றவனை கூட பேசி பேசியே என்ன பண்றாரு, அப்படியே பக்குவமா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் ஆண்டவரே முழங்கால தாண்டி இன்னும் கொஞ்சம் வரணும்பா நீ. சொல்லுங்களேன். அவர் பேசுறதுனால தான் இவ்வளவு ஆழத்துக்குள்ள நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ அடுத்த 3வது கிலோமீட்டர் என்ன அளவு சிஸ்டர்? தண்ணீர் எப்படி இருந்தது? இந்த இடுப்பளவு தண்ணியில எத்தனை பேர் நடந்திருக்கிறீங்க? கவனிங்க. இடுப்பளவு தண்ணியில திரும்பவும் முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன் திரும்ப முடியாது தெரியுமா? இந்த காலை தூக்கி இங்க வச்சு இது பாருங்க, என்ன பாருங்க, இந்த காலை வச்சு இங்க திரும்பதுக்குள்ள டமால் சுமந்துருவீங்க கீழே. திரும்பவும் முடியாது. முன்ன போகவும் பயமா இருக்கும், இன்னும் எவ்வளவு ஆழம் இருக்குமோன்னு. இது ஒரு அனுபவம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திரும்பவும் முடியல, முன்னாடியும் போக முடியல. அவ்வளவு பிரச்சனை உனக்கு இருக்குமானால், அவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருக்குமானால், நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆழத்துக்கு கொண்டு வந்துதான் உன்னை அதிலிருந்து விடுதலை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, மனுஷனை இயக்குவது இடுப்பு தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு மனுஷனை இயக்குவதே இடுப்பு. இடுப்பு செயலிழந்து போச்சுன்னா வேற எந்த பாகமும் என்ன பண்ணாது. அதனால தான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபரேஷன் பண்ணணும்னாலும் ஊசி எங்க தெரியுமா போடுவோம்? உங்களை மறக்க வைக்கிறதுக்கு இடுப்புல தான் போடுவான், ஸ்பைனல் கார்டு. பெண்களுக்கு இடுப்பு வலி, சாரி பிரசவ வலி வந்துச்சுன்னா அவனு பிரசவ வலி என்ன மாட்டான், என்ன சொல்லுவான் சொல்லுங்க? இடுப்பு வலி வந்துச்சுன்னு. ஏன்? இந்த இடுப்புக்குள் இருந்துதான் உனக்குள்ளான பெருக்கத்தை. கைத்தட்டி சொல்லுங்களேன். நான் இடுப்பு ஆழம் போகிறேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை கர்த்தர் பெருக பண்ணுகிற அனுபவத்திற்கு. நீங்க இவ்வளவுதான் கை தட்டுவீங்கன்னா எனக்கு தெரியாது. என்னை பெருக பண்ணுவதற்காகவே கர்த்தர் இவ்வளவு ஆழத்திற்கு கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஆமென். உன் பிரச்சனை அதிகம், உன் போராட்டம் அதிகரிக்க அதிகரிக்க உன் ஆவிக்குரிய வலிமையை அதிகப்படுத்துவார் இயேசு. அததான் சொல்ல வரேன். அந்த இந்த பிரசவ வலி இருக்குது பாத்து, இடுப்பு வலி. இடுப்பு வலி மட்டும் வெரி டேஞ்சர். தெரியுமா உங்களுக்கு? எங்க வலிக்குதுன்னே தெரியாது, எங்க இருந்து வாந்தி வருதுன்னே தெரியாது, தலையெல்லாம் கொம்ட்டும், கண்ணுலாம் சொருவும். என்னதான் பண்ணுது ஒண்ணு கேளுங்க. ஒரே கோடை, இது எங்க கோடை சொல்ல தெரியாது. உடனே உங்களுக்கு எப்படி பாஸ்டர் தெரியும்னு கேட்காதீங்க. ஒரு ஆமை எத்தனை டெலிவரி கேஸ்க்கு போய் நின்று இருக்கிறேன் தெரியுமா ஆஸ்பத்திரியில். நான் அது சத்தம் கேட்டு குழந்தை வெளில வந்தாதான் வந்திருக்கிறேன் ஜெபம் பண்ணிட்டு. அப்ப நல்லா கவனிங்க. இந்த இடுப்பு என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில் வர வலிகள், வேதனைகள், போராட்டங்கள், கடக்க முடியாத நிலைகள் தாயா. ஆனா அதுல யார் தெரியுமா கூட உன் கையை பிடிச்சிருக்கிறாரு? இடுப்பு அளவுக்கு உன்னை அழைத்து கொண்டு போன தெய்வம் கூட இருக்கிறார். ஏன் பாஸ்டர் இந்த வழியில நடத்துறாரு? உன்னை பெருக பண்ண போறாரு. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. உன் வலிமையை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுவார். 66ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்றான், ஆண்டவரே எங்களை சோதித்தீர், எங்களை புடமிட்டீர், எங்கள் இடுப்புகளின் மேல் என்னத்தை ஏத்தனீங்க? வருத்தமான பாரத்தை நீர் ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். என்னை செழிப்பான இடத்துல கைத்தட்டி சொல்லுங்க. யார் ஒருவர் அதிகம் சோதிக்கப்படுகிறார்களோ, யார் ஒருவர் அதிகம் புடமிடப்படுகிறார்களோ, யார் ஒருவர் வருத்தங்களை அனுபவிக்கிறார்களோ, யார் ஒருவர் மனிதரால் அதிகம் காயப்படுத்தப்படுகிறார்களோ, அதிகமாய் செழிப்பாய் வாழ்வார்கள். உன் இடுப்பு மேல வருத்தமான பாரத்தை நான் தான் ஏத்தனேன். உன் இடுப்பு வலிக்கத்தக்க காரியங்களை நான் தான் செய்தேன். ஏன் செய்தேன் தெரியுமா? இதையெல்லாம் கடந்து ஒரு செழிப்பான இடத்திற்கு உன்னை கொண்டு போக செய்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இந்த இடுப்பு அபிஷேகம், இந்த இடுப்பு அளவுன்றது என்னன்னா, உனக்காக நீ ஜெபித்த காலங்கள், அந்த முழங்கால் அனுபவம் போய், முட்டி அனுபவம் போய், கிழந்து விழ தாழ்மை அனுபவம் போய், இனிமே மற்றவங்களுக்காக பயன்படணும். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பத்தின பாடு இருக்குது பாருங்க ஜனங்க. ஆனா அவர் சொல்றாரு, எசேக்கியேல நீ எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? 21ஆம் அதிகாரம் தயவு செய்து 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. எது நிமித்தம் நீ பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் வந்து உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே
அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி, கைகள் எல்லாம் தளர்ந்து, மனமெல்லாம் தியங்கி, முழங்கால்கள் தண்ணீரை போல அலை உண்ணும் இதோ வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். எனக்காக ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தில் இருந்து மற்றவருக்காய் ஜெபிக்கிற அனுபவத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நடத்தி விட்டார் கர்த்தர். ஆமென். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த வாழ்க்கையில இந்த அனுபவத்தில் உங்களை கர்த்தர் நடத்திட்டார்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை அல்ல. சொல்லுங்க. இன்னும் குழந்தை மாதிரி மூக்கு செல்லியை நிறுத்துங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, காடாட்சி ரசல் அரிசி போடலாம் ஆண்டவரே, அதை போடலாம் ஆண்டவரே, மகளிர் கோயிலகிறான். இதெல்லாம் ஜெபமே இல்லை. இதெல்லாம் நீ முழங்காலே நீ இப்போ உன்னெல்லாம் நோக்கி யோர்தான் பிரவாகித்து வந்தது அச்சிமை பாடியா கிடப்பாங்க. எந்த பிணம் தேடி எடுங்கள், அந்த பிணத்தை அடையாளம் மாறி தரும். மீன்கள் மூக்கை தின்று விட்டு இருக்கிறது. ஆமா, அடிச்சு இந்த முழங்கால இருக்கலாம் அடிச்சு தூக்கின்னு போவோம் யோர்தான். ஆமென் சொல்லுங்க. இட்டு பளவு வந்துட்டீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்க, இது உனக்கான வாழ்க்கை அல்ல, இயேசுவுக்கான வாழ்க்கை. இது உனக்கான ஜெபம் அல்ல. ஆமென். நீங்க ஆமெனே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 41 சங்கீதத்துல 1 வசனத்துல சங்கீதக்காரன் எப்படி வந்துட்டான் வாசிங்க சிஸ்டர். சிறுமைப்பட்டவன் மேல் தமிழ்ல சரியா வரல, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். who has regard pray for the weak அப்படின்னா என்னமா தனம்? யார் ஒருவர் தன் ஜெபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்புறீங்களா நீங்க சிஸ்டர்? உன் வாழ்க்கையே எதுக்கு தெரியுமா இடுப்பளவு இந்த அனுபவத்தை கொண்டு வந்தார்? நான் சொப்பனம் பார்த்தேன் பாஸ்டர், நான் தீர்க்க தரிசனம் பண்ணேன் பாஸ்டர், நான் அந்நிய பாஷை 1/2 மணி நேரம் பேசுறேன் பாஸ்டர். உன் புருஷன் ரட்சிப்புக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்காத. சொல்லுங்க. சிறுமைப்பட்டு கிடக்கிறவன் மேல, தாழ்த்தப்பட்டு கிடக்கிறவன் மேல, நொறுக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் மேல, 12 வயசு பிள்ளை எக்ஸாம் எழுதிட்டு வந்து டாய்லெட் போறதுக்கு போறாயா, அங்கே ஒருவன் மண்டையில் அடைத்து அந்த பிள்ளையை வன்புணர்ச்சி பண்ணி தூக்கி வீசி விட்டு போகிறான். இதை கேட்டு செய்தி என்று உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய். நீ இடுப்பளவுக்கு இன்னும் வரல. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இடுப்பளவு அனுபவத்தில் சபை வளரணும். எசேக்கியேலே அவர்கள் உன்னை அடிக்கலையே அடிச்சாங்க, அவர்கள் உன்னை காயப்படுத்தினாங்க. இப்ப நீ யாருக்கு ஜெபிக்கிற? என் ஜனத்தின் மேல் வருகிற பட்டயத்தை அந்த ஜனங்களுக்கு சொல்லும்படி நான் பெருமூச்சு விட்டு அழுகிறேன். என்ன மூச்சு? எல் ஜோசப் பண்ண ஒசூர்ல நடத்துவாங்க பெருமூச்சின் ஜெபம். 7 மணி நேரம் நேர் முழங்கால்ல நிக்கணும். எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? கர்த்தாவே 7 மணி நேரம் ஜெபிக்கணும். அதனால்தான் அந்த பெருமூச்சின் ஜெபம் ஜேசஸ் ஐயா பண்ணுவார். சொல்லுங்க. மேனாமினிக்கு ஜெபம். என்ன ஜெபம்? கர்த்தாவே பாரும், கர்த்தாவே என் பலவீனத்தை அறிந்திருக்கிறேன், என் குறைகளை அறிந்து. ஏன் கத்துறீங்க பாஸ்டர்? குழந்தை நெருப்புல இருக்குது, குழந்தைய சுத்தி அக்கினி இருக்குது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க கூப்பிட்டா வரமாட்டான். ஐயோ என் குழந்தை நெருப்புல இருக்குது, காப்பாற்றுவதற்கு யார் எழுவார்கள் என்று பெருமூச்சு விடணும். உன் பிள்ளைங்க மூர்ச்சித்து வியாதியில கிடந்தா நீ எழுந்து பெருமூச்சு ஜெபம் பண்ணணும். சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இவ்வளவு பெருமூச்சு விட்டு கத்துறனே, இவ்வளவு கத்துறனே, ராத்திரி பகலா ஜெபிக்கிறனே, இவ்வளவு பெருமூச்சில நிக்கிறனே, என்ன விட்டுருவீங்களா ஆண்டவரே? விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? அடுத்த வசனம் வாசி. கர்த்தர் அவனை யார சிஸ்டர் பாதுகாக்கிறார் தெரியுமா? எந்த மனுஷன் பெருமூச்சிலே சிறுமைப்பட்டவனுக்காய் ஜெபிக்கிறானோ அவனை கர்த்தர் பாதுகாத்து என்ன வைப்பாரு? அப்படின்னா என்ன? நித்திய ஜீவனுக்குள்ள போவ. உயிரோட வைக்க பூமியில உயிரோட நாய் கூட தான் உயிரோட இருக்குது. அல்லேலூயா. உன்னை உயிரோட மேல வைக்கணும். நித்திய ஜீவனுக்குள்ள நரகத்துக்கு போக மாட்டேன். யாருக்கு? பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறவனுக்கு. வாசி. பூமியில அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். உன் சத்துருக்கெல்லாம் உன் மேல மேற்கொள்ளவே முடியாது. வியாதி மேற்கொள்ள முடியாது. எப்படியா வரும் உனக்கு? வருதுன்னா நீ இன்னும் பெருமூச்சின் ஜெபத்திற்கு அந்த அனுபவத்திற்கு இடுப்புக்கு வரலன்னு அர்த்தம். பாரு ஜெபமே என்னதான்? பிள்ளை ஆசீர்வதியும், பொண்ணு ஆசீர்வதியும், பேத்தி ஆசீர்வதியும், பேரன் ஆசீர்வதியும். ரேஷன்ல நல்ல அரிசி போட்டோம், துவரம் பருப்பு இந்த தடவை குண்டு துவரம் பருப்பு போட்டோம், போன தடவை பட்டை போட்டோம். ஆண்டவரே இந்த வாட்டி பட்டை போட வேணாம் ஆண்டவரே, குண்டு போட்டோம். ஐயோ உண்மையிலே ஏசுநாதர் யான் தெரியுமா ஊழியத்தை எங்க கையில குத்துற அவர் ஓட்டாரு. இருந்திருந்தா சுகர், பிபி, கேன்சர் மொத்தம் அவருக்கு வந்திருக்கும். மொத்தம் அவர் பார்த்தாரு, நான் சேஃப், நீங்க சாவுங்கடான்ட்டு என்ன பண்ணிட்டாரு? என்ன டானி? அதிகாரி திட்டானா அதுக்கு ஒரு உபாச ஜெபம். என்னது? பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டைனா அதுக்கு ஒரு உபாச ஜெபம்.
பாஸ்டர் எதனா திட்டாருன்னா 3 நாளைக்கு என்ன ஜெபம்? அந்த மனுஷன் இருதயத்தை மாத்துங்க ஆண்டவரே. நாய் மாதிரி கத்துறான், நாய் மாதிரி கத்துறான், நாய் மாதிரி கத்துறான். நாய் மாதிரி கத்துறதுக்கு தான் எனக்கு அபிஷேகமே. சொல்லுங்க, நான் பேசுறது புரியுதா? இதுக்கு தான் சபைக்கே வந்திருக்கிறீங்க, உங்களை கரெக்ட் பண்றதுக்கு தான் சபை. வழியில உட்காராத, வர வர போற ஆளுன்னா வழியில உட்காரதுனால தானே சொல்றேன். நீ வந்து ஓரமா இங்க உட்காந்து என்ன பண்ண மாட்டேன். அது எதுவும் நம்ம ஆளுங்களுக்கு சொல்லக்கூடாது. டோன்ட் டச். போட்டுருப்ப பத்தி கண்ணாடி உடைந்து விடும். என்னது? அப்ப நீ ஷோரூம்ல தான் இருக்கணும். எனக்குலாம் எரும மாட்டு தோல். நான் இந்த ஊழியத்துக்கே வரமாட்டேன். ஆண்டவர்கிட்ட ரொம்ப பிடிவாதம் முடிச்சேன். ரொம்ப சென்சிட்டிவ். என்ன யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா தாங்க முடியாது. கேட்டு பாருங்க. யாருன்னா முகத்தை காட்டாங்கன்னா ஆண்டவரே இதெல்லாம் தாங்காது. ஏன்னா எங்க பாஸ்டருங்க அப்படி அழுதுருக்குறாங்க. நான் தான் வண்டி ஓட்டுவேன். எல்லாருக்கும் சொல்லுவாங்க, சந்தோஷ் இந்த ஜனங்கப்பா இதுக்காகவே பார்த்து பார்த்து வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவரே எரும மாட்டு தோலை என்ன பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க சிஸ்டர். இடுப்பின் அனுபவத்திற்கு வரணும். அவங்கள தான் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், உயிரேடே பாதுகாப்பார். வாசிங்க. அவனுக்கு வியாதி வராதுன்னு சொல்லல, வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, மாத்திரை மருந்தே எடுக்க வேணாம் சிஸ்டர், பெருமூச்சு விட்டு ஜெபிக்கன்னா கர்த்தர் உன்னை தாங்குவார். அப்படின்னா என்ன பாஸ்டர்? அந்த வழியில நீ மரித்து போகாதபடி, அந்த வேதனையிலே சாகாதபடி, உன் வியாதியின் படுக்கையில உன் கரங்களை தாங்கி கொள்ளுகிற ஒரு தெய்வம். சொல்லுங்க. ஐயோ நான் இவ்வளவு வரணும், இப்பயே இங்க நின்று இருக்கிறேன். வாசிங்க வாசிங்க. மாற்றி போடுவீர் கர்த்தாவே. அல்லேலூயா. கவனிங்க, இந்த 6 அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணுவாரு, தீங்கு நாள்ல விடுவிப்பார், பாதுகாப்பார், உயிரோட வைப்பார், பாக்கியவானாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன, சத்துருவின் இஷ்டத்துக்கு நம்மள என்ன பண்ண மாட்டாரு. வியாதி வந்தாலும் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. இரவு பகலா நீங்க பெருமூச்சு ஜெபத்தை என்பங்க. எங்க வாழ்க்கையில நான் பெருமை சொல்ல கர்த்தர் பார்க்கிறார். பலிபீடத்திலிருந்து சொல்றேன். இரவு பகலா எங்க வேலையை என்ன தெரியுமா, நீங்க என்ன நேசிச்சாலும் நேசிக்கலினாலும் பவுல் சொல்றாரு, என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நான் என்ன பண்றேன், போராடுகிறேன். ஆனால் எவ்வளவாய் உங்களை நாங்கள் நேசித்தோமோ அதற்கு ரொம்ப கம்மியா அன்பு கூறப்பட்டோம். நீங்க ரொம்ப உங்களை நீங்க ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணி அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு நிற்கிறாங்கன்னா நீங்க பவுல் வாழ்க்கையை படிக்கணும். அதனால தான் 14 நிருபங்களை வந்து நீங்க படிக்கணும். இந்த பழைய ஏற்பாடுல ரொம்ப கதைகளா இருக்குது, நிறைய கதை இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கதை தான் இருக்குது. அதனால கதையை படிக்கிறீங்க, இந்த நிருபத்தை படிக்க மாட்டீங்க. ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை அல்லது ஒரு ஜெபிக்கிற ஊழியத்தில் நிற்கிறவங்க வாழ்க்கை எழுதி வைத்திருக்கிறார். நான் இரவு பகல் உங்களோடு உங்க மேல இருந்த அன்புனால நான் போராடி ஜெபிக்கிறேன். ஆனா நீங்க நான் எதிர்பார்த்தபடி என்கிட்ட ரொம்ப அன்பா செலுத்துறீங்க சொல்லிட்டு 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, இன்னொரு வேலையை பண்ணீங்க, நீங்க அழுக்கான கந்தையை போல எங்களை தொடச்சு போட்டு போயினே இருக்கிறீங்கன்ற. அப்படின்னா என்ன, பால் ஒன்று ஊத்தின உடனே கந்தையை தேடுவோம். பார்த்துருக்கிறீங்களா? பொங்கி ஊத்திச்சுன்னா கந்தையை தேடுவோம். கந்தையை தொடச்சிட்டு ஐயோ தொடச்சிதே இல்லை, அந்த கந்தையத்துக்கு தூரம் போட்டுருவோம். அந்த மாதிரி எங்களுக்கு இதுதான் அனுபவம், இதுதான் ஊழியத்தில் வேணும். என்ன வேணும், இவ்வளவு செஞ்சனே செய்ய வேண்டியது என் கடமை. நீங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிடுவீங்க, அதற்கப்புறம் நாங்க அந்த முழங்காலில் நிக்கிறது கர்த்தர் அறிவார். அந்த காரியத்திலிருந்து ரிசல்ட் பாசிட்டிவா வர வரைக்கும் ஜெபத்தை நிறுத்த மாட்டோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லையா சொல்லுங்களேன். அப்ப நல்லா கவனிங்க, இந்த பெருமூச்சின் அனுபவம் என்பது குழந்தையின் ஜெபத்தை தாண்டி நாம வளருகிற ஜெபத்திற்கு அடையாளம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிமா, நேராச்சு நான் கடந்து போறேன். இன்னும் அவர் 1000 முழம் அளந்தார். இப்ப எத்தனாவது கிலோமீட்டரு? 4ஆவதா? 4 கிலோமீட்டர் ஆழத்துக்கு தண்ணியில போயிட்டா என்ன பிரதர் ஆகும்? அல்லேலூயா. இன்னும் அவர் அளந்தார். வாசிங்க. அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது, தண்ணீர் நீச்சல் ஆழமும். அல்லேலூயா. பிரதர், உன் சபையில உன் பிரச்சனை, உன் குடும்பத்தில் உன் பிரச்சனை, வியாதியில் உன் பிரச்சனை, வருமானத்தில் உன் பிரச்சனை கடக்க முடியாத அளவு இருக்குதா? இன்னைக்கு நான் சொல்றேன், நீ ஆவியில இந்த பகுதியை கடந்து வா. உன் வாழ்க்கை எந்த பாருங்க, உலகத்தின் வாழ்க்கையில எதெல்லாம் உங்களால கடக்க முடியாம இருக்குதோ ஆவியில். அதனால தான் நதி எங்க இருந்து வந்து தெரியுமா? ஆலயத்திலிருந்து வந்தது. நீங்க இந்த ஆவியில வளர 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 உங்களுக்கு எதெல்லாம் உலகத்தில் கடக்க முடியாமல் தோல்வியா இருந்ததோ அவைகளை கர்த்தர் ஜெயமாய். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் இந்த நீச்சல் ஆழத்துக்கு எல்லாரும் வருவதில்லை, வரவும் விரும்புவதில்லை. ஆமென். ஏன் இந்த நீச்சல் ஆழத்துக்கு நான் பாருங்க சொல்லித்தரேன். நீச்சல் ஆழத்துக்கு போனோம்னா என்ன தெரியுமா வேணும்? மூச்சு பிடிக்கணும். எல்லாம் சொல்லுங்க. தமிழ்ல நீச்சல் ஆழம் போட்டுருக்கு, இங்கிலீஷ்ல உள் நீச்சல். உள்ளே போகணுமா? மூச்சு பிடிக்கணும். மூச்சு பிடிக்க முடியாதவனால இந்த நீச்சல் ஆழத்தை என்ன பண்ண முடியாது. அப்படின்னா என்ன பாஸ்டர் அர்த்தம்? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும்.
சுய கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சில எல்லாம் பார்க்கறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவான், பார்க்கறதெல்லாம் எடுத்து ஊட்டிப்பான். என்ன செய்யணும்னாலும் அப்படியே படபடன்னு செய்வான். படபட. அது பின் விளைவுனா, முன் விளைவுனா, பக்க விளைவுனா, சைடு விளைவு. கடகட. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஆள், மூச்சு பிடிக்க தெரியாத ஆள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி ஆயிரது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கு என்ன ஆயிட மாட்டேன். அது என்ன பாஸ்டர் அர்த்தம்? செல்ஃப் கண்ட்ரோல். மூச்சு பிடிக்கிற தன்மை உள்ளவர்கள் தான் அந்த நீச்சல் ஆழத்துக்கு வர முடியும். ஒரு ஆமீன்னு சொல்ல மாட்டீங்க. செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். பரிசுத்தத்துல நீங்க வந்து மூச்சு பிடிக்கணும். திருமண இடம்லாம் இச்சை, திருமண இடம்லாம் அசுத்தம். யூடியூபை திறந்தாலே அறகுறை. அதுல நீங்க பரிசுத்தத்துல மூச்சு பிடிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. பார்வையில மூச்சு பிடிக்கணும். வாரம் பூரா உட்காந்து ஏதோ சினிமா பாட்டை கேட்டு குத்துமா பார்த்தெல்லாம் பார்த்துட்டீங்க வந்து என்ன பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க, நிமிந்து பாருங்க சிஸ்டர். என்ன இங்க வந்துட்டு ஆண்டவர் நீர் வந்தால் வருவார், பக்கத்துல வந்து தடவி கொடுப்பார். முதுவை தடவார், வாயை தடவார், எல்லாத்தையும் தடவார். நீர் வந்தால் நல்லதான். வந்தா பரிசுத்தத்துல வளரணும். எல்லாரும் வர்றது பார்வையில வளரணும். பேசுவதில் நிதானம் வேணும். என்னது? அந்த மூச்சு செல்ஃப் கண்ட்ரோல். யார்கிட்ட பேசுறோம்னு தெரியணும். சொல்லுங்க, கலெக்டர்கிட்ட போய் பேசுவீங்களா? அப்படியே பேசுவதில் நிதானம். சொல்லுங்க, உறவுக்காரங்க கிட்ட பேசுறதுல, நண்பர்கள் முடிச்சிடுமா. ஒரே ஒரு உலக நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க தேவனுக்கு விரோதமான ஒரு ஆளா நிக்கிறீங்க. நான் வந்து போன வாரம்லாம் சில ஆராய்ச்சி பண்ணிட்டு அளந்து போயிட்டேன். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்படின்னா என்ன பாஸ்டர்? உலகத்துல ஒரு ஆளை ரட்சிப்புக்காக நடத்துறதுக்கு பழகிறத தவிர, சும்மா என் ஃப்ரெண்டு பல வருஷமா பழகிறேன், அவன் இந்துவாகிறான், நான் கிறிஸ்டினாகிறேன்னா, பாருங்க, நீங்க உங்களுக்குள்ள ஒரு வல்லம் இருக்கு. இந்துக்களை வந்து போய் சந்திச்சு அவங்களுக்கு தேவனை பத்தி சொல்லி சாட்சியை சொல்லி எப்படி இவர்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துற வலிமை உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரோ, அவங்களுக்குள்ள ஒரு வலிமை இருக்கு. என்ன வலிமை தெரியுமா? இந்த ஜீவியத்திலிருந்து இந்த மார்க்கத்திலும் இந்த பின்னோக்கி இழுத்து செல்கிற வல்லமை இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க உலக பிரகாரமான ஒரு நண்பன் கூட சனிக்கிழமை ராத்திரி சுத்திட்டு வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றதுக்கு எண்ணமே வராது. உலக பிரகாரமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு, கல்யாணத்துக்கு காது குத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர இன்ட்ரெஸ்டே வராது. நான் சொல்றது நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனை நேசிக்க கூடாதபடி தடை பண்ணுகிறதா. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க யாரா இருக்கணும் தெரியுமா? செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும். பேசுவதில், செயல்படுவதில் கட்டுப்பாடுகளோடு இருக்கணும். ஒண்ணு மூச்சு பிடிக்கணும். ரெண்டாவது என்ன பாஸ்டர் பண்ணணும்? இப்ப ஆழத்துக்குள்ள போயிட்டீங்க பிரதர், நீங்க ஆழத்துக்குள்ள போயிட்டீங்க, சும்மாவே இருந்தா என்ன ஆகும்? முழுகிடுவீங்க. கை கால்களை என்ன பண்ணணும்? காலெல்லாம் ஒதுக்கணும். காலை நீச்சல் எத்தனை பேர் கை தூக்கி காட்டுங்க. டேவிட் தெரியுமா? நீ பயங்கரமான சின்ன கோயிலாச்சு. நீ கவனிங்க, நீச்சல் உள்ள போயிட்டீங்கன்னா சும்மாலாம் இருந்தீங்கன்னா அப்படியே கீழே போவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆமாவா இல்லையா? கை கால்களை அசைச்சிக்கிட்ட சும்மா இருக்க முடியாது, மூழ்கிடுவோம். முழங்கால்களை முடக்கி கரங்களை அசைத்து ஆராதனை ஜப வாழ்க்கைக்கு அடையாளம். அல்லேலூயா. இந்த நீச்சல் ஆழம் போனோம் சும்மாவே இருக்க மாட்டான் பாருங்க. எப்ப பாரு ஜபம். ஆமென் சொல்லுங்க. எப்ப பாரு கைகளை ஊத்தி, எப்ப பாரு அந்நிய பாஷை, எப்ப பாரு ஸ்தோத்திரம் பண்ணினா நீ நீச்சல் ஆழத்துக்கு வந்துட்டாருச்சேன். சில ஆள்லாம் செத்து போன இந்த ஒரு ஜாதியில உடையார் ஜாதியில உட்கார வச்சே பாத்துக்கிறீங்களா? இப்படி உட்கார வச்சு அடக்கம் பண்ணுவானே, அந்த மாதிரியே சேர்ல வீட்டுல உட்கார்ந்து வந்து கையாசியாது காயாசியாது வாய் என்னாவது. நீ தெரிஞ்சுக்கலாம், அது செத்து போன போனோம். அப்படியே இருக்கிறான், கட்டமா தோன்றான் குழிய, அப்படியே இருக்கிறான். அவரு அப்படியே உடையார் இப்படி இறங்கி நிற்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறீங்களா? ஆமேனா. உயிரோட மூச்சு நீ மூச்சு அளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? ட்ரெயின்ல போகும்போதும் வாய் சும்மா நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்லதுன்னா பைத்தியம் ஆடா இவன் பக்கத்துல பாப்பான். பைத்தியம் தான் வருது. ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் நீச்சல் ஆழத்துக்கு போனவனா சும்மாவே இருக்க முடியாது. கை காலை அசைச்சுக்கினே இருப்பான். என்ன பண்றீங்க சார்? சும்மா தூங்கி நிக்கிறேன் பாஸ்டர். சும்மாவா தூங்குற? சுமந்துங்க தூங்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஜப வாழ்க்கைக்கு ஆராதனைக்கு அடையாளம். அடுத்து என்ன தெரியுமா? இந்த போனீங்கன்னா இந்த நீச்சல் ஆழம் போனா பார்த்தீங்களா, எப்படா கரையை சேரணும் சொல்லுங்க. எப்படா கரையை நோக்கி அவன் சிந்தையும் பார்வையும் நான் சேர வேண்டிய கரையை நோக்கியே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நீச்சல் ஆழம் சும்மா இல்ல, முதல்ல வரும். என்ன வரும்? நீச்சல் ஆழத்துக்கு போனீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டான் சத்துரு. உன்னை முழுங்கி போடுறது குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வருமா. நீச்சல் ஆழத்துக்கு போனீங்கன்னா உன் பக்கத்துல ஆமை உட்காரும். என்ன உட்காரும்?
இன்னும் எப்ப பாரு கையன் காலையும் ஆட்டினி, எப்ப பாரு ஜெபம், எப்ப பாரு சபையா, நாங்களாம் அங்கேயா போறோம். ஆமை வரும். அப்புறம் என்ன பாஸ்டர் வரும்? பாம்பு வரும். என்ன வரும்? நீச்சல் ஆழம் போனவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் போவாதவங்களுக்கு ஆமையும் பார்த்ததில்லை, முதலையும் பார்த்ததில்லை, பாம்பையும் பார்த்ததில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி சிஸ்டர். வெளிப்படுத்தல் 12:5 வாசி. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. 4 கிலோமீட்டர் ஆழத்துக்கு வந்துட்ட, இப்ப திரும்பவும் முடியாது. பழைய கரையில போய் நின்னா பரிதாபமா பாப்பான் உன்னை. ஆமென் சொல்லுங்க. இந்த பக்கம் பார்த்தா நீச்சல் ஆழத்துல பாம்பு வருது உன்னை முழுக. லேலுயாவா. இந்த வசனம் எங்க பாஸ்டர் தேடி கண்டுபிடிப்பீங்க? பைபிள்ல இருந்தா கண்டுபிடிக்கிறோம். உன்னை முழுகி போடுறதுக்கு நீச்சல் ஆழத்துல பாம்பு வரும், ஆமை வரும். நான் பேசுறது எத்தனை பேருக்கு விளங்குது? உலக பிரச்சனையை பார்த்துட்டு அதுல செத்து போலான்னு நினைக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும்னு வந்தா, முன்னேறி அதை ஜெயிக்கணும்னா இந்த ஆழத்துக்கு வந்துதான் ஆகணும். உன் வியாதியை மேற்கொள்ளணுமா? இந்த ஆழத்துக்கு வரணும். உன் கடனை மேற்கொள்ளணுமா? இந்த ஆழத்துக்கு வரணும். உன் குடும்பத்துல பிள்ளைங்க ரட்சிக்கப்படணுமா? இந்த ஆழத்துக்கு வரணும். உன் கணவன் பிள்ளைங்க குடிய விடணுமா? இந்த ஆழத்துக்கு வரணும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க ஆமென். இப்போ நீங்க திரும்பிலாம் அடி போக முடியாது. போனீங்கன்னா அந்த கரையில பரிதாபமா பார்ப்பாங்களே, ஐயோ போச்சுடா குடும்பமா, இப்ப தாங்க முடியாம மூச்சு பிடிக்க முடியாம ஓடி வந்துச்சு. திரும்பவே கூடாது. கலப்பையில கை விட்டு திரும்பி பார்க்கிறவன் என் ராஜ்யத்திற்கு அவன் பாத்திரம் அல்ல. மரணமானாலும் ஜீவனானாலும் நற்காரியமானாலும் நிகழ்காரியமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு ரகசியம் சொல்லட்டுமா? அதுல மூழ்கி போகும் உங்களால மறிக்கவும் முடியாது. ஏன்னா இதை கடக்கும் போது உங்க கூட நீச்சல் ஆழத்துல ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை மறிக்க விட மாட்டார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை தாண்டினால்தான் உங்களுடைய ஆவிக்குரிய உன்னத நிலைக்கே வர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஊழியம் செய்பவர்களா இருந்தா உங்க வரங்கள் வல்லமைகள் நிறைந்தவர்களா இந்த ஆழத்தை தாண்டி வந்தாதான் வாழ முடியும். இதெல்லாம் தாண்டாம பாஸ்டர் நான் எல்லாம் பயன்படணும் பாஸ்டர், இதை தாண்டாம பெரிய வீடு கட்டணும் பாஸ்டர், இதை தாண்டாம முடியாது. சோறு வரும், என்ன வரும்? போட்டுக்கிறது கிறிஸ்மஸ்க்கு 4 புடவை வரும். ஆமென் சொல்லுங்க. போறதுக்கு சேராட்டுக்கு 20 ரூபா வரும். வாங்கின்னு போலாம். ஏன்னா அவர் தானே பெத்துட்டாரு. பெத்த பிள்ளைக்கு டெய்லி பாக்கெட் மணி கொடுத்து அனுப்பணும்ல. நீ மற்றவர்களுக்கு கொடுக்கறவளுக்கு இங்க வரணும். நீ ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்க சாதாரண விசுவாசியா இருந்து விடணும் பாஸ்டர்னா ஓகே, எனக்கும் பிரச்சனை இல்லை. இந்த உன்னத நிலைக்கு வரணும்னா இதெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும். நீங்க முழங்கால தாண்டி கணுக்கால தாண்டி முழங்கால் வந்து இடுப்பளவு வந்து இப்ப எங்க வந்துட்டீங்க? நீங்க நீச்சல் ஆழத்துக்கு வந்துட்டீங்க. அப்படின்னா என்ன பாஸ்டர் ஆழம்? ஆழமா வளைய போட்டுனார் பாருங்க. ஒரு ஆழமான ஜப வாழ்க்கை உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. வேதத்துல 3 மனுஷங்க உண்டு. கவனிங்க, 3 மனுஷன் உண்டு. ஒருத்தவன் ஆழமான ஜப வாழ்க்கைக்கு போன மனுஷன். யார் தெரியுமா? அது தானியேல். தானியேல் மாதிரி ஆழமா ஜப வாழ்க்கைக்கு போனவங்க இல்லை. அவருக்கு என்ன தெரியுமா ஜப வாழ்க்கை? அவர் ஒரு அன்னகர். அவர் அன்னகரா மாத்திட்டாங்க. அவருக்கு ஜபம் என்ன தெரியுமா? 70 வருஷமா என் ஜனம் இந்த பாபிலோன்ல அடிமைத்தனம் பண்ணுது. இங்கிருந்து என்னை எப்ப ஆண்டவரே நீர் விடுத்து என் ஜனங்களை கொண்டு போக போறீங்க? இவர் போறது இல்ல. ஏன் அந்த ஆழமான ஜப வாழ்க்கை, தியாகம் நிறைந்த வாழ்க்கை. அவர் 21 நாட்கள் புசியாமல் உபவாசம் எடுக்கிறவங்களாம் கவனி. கர்த்தர் சொன்னா உபவாசம் எடுக்கணும். சொல்லுங்களா? உபவாசம் எடுக்கிறது, உபவாசம் உண்மையிலே வலிமை நிறைந்ததுங்க. நான் அதை மாற்றமே இல்லை. உன் குடும்பத்துக்காக, பிரச்சனைக்காக, எல்லாத்துக்காக எடுக்கலாம். தேவன் சொல்லி ஒரு காரியத்தில் நீங்க உபவாசம் இருந்தீங்கன்னா அதில் பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஆழமான ஜப வாழ்க்கைக்கு தானியேல் கடந்து சென்றவர். உபவாசம் எடுக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசமே எடுக்கிறது இல்லைங்க. கேட்டா பெண்டிகாஸ்ட் விசுவாசி. சுகர் இருக்குது பாஸ்டர், சுகர் இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்றது? சுகர் இருக்குதுன்னு காப்பி குடிக்காது இருக்கிறியா? இந்த வெளியில பிரசங்கத்துக்கு போனா என்ன பிரச்சனை தெரியுமா? லைனா ஒரு கேள்வி கூட்டம் எல்லாம் 108ல போக வேண்டிய கேஸ். ஜபமே பண்ண முடியல பாஸ்டர், சோர்த்து இல்லையா காலன்னு கேட்டேன். யாராவது என்னால சாப்பிட முடியல, சும்மா வெட்டி கதையை பேச முடியல, வாய் வலிக்குது பாஸ்டர், ஜப குறிப்பே கொடுக்குது. ஜப குறிப்பே என்னதான்? ஜெபிக்க முடியல பாஸ்டர். நான் என்ன சொல்லுவேன்? பதில் சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க முடியாததுக்கு பதில் என்ன தெரியுமா? ஜெபிக்க முடியலன்னு அவர்கிட்ட போய் விழுங்க. சொல்லுங்க. இந்த மாதிரி அந்த ஜெபம்ன்றது ஒரு ஆவி. எல்லாராலையும் ஜெபிக்க முடியாது. உலகத்திலே கஷ்டமான வேலை எது தெரியுமா? நான் சொல்லட்டுமா? தங்க சுரங்கத்தில் போய் வெட்டி எடுத்து நிலக்கரி சோறுத மூச்சு இல்லாத அதெல்லாம் இல்லை. ஜெபம் தான். நீ வேணா 3:30 மணிக்கு காலைல எழுந்து பாரு.
சும்மா எழுந்து பாரு, அப்பதான் தள்ளுவோம், அப்பதான் சொருவோம், அப்பதான் சொடுக்கும், அப்பதான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தாண்டலாமே, திரும்பி பார்த்தா 5:30 ஆயிடுச்சா, அப்பயாவது எழுந்துருக்கூடும் நினைக்கிறீங்களா? 7க்கு 7:15 ஃப்ரீயா எழுந்து பாஸ்டர் சொல்லி இருக்கிறார், எப்பயாவது வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னுட்டு. நல்ல பாஸ்டர், அதனால தான் அப்படி போய் நிற்குது கதை. அவன் டிபிஎம்ல எத்தனை உங்களை போட்டு விட்டுருன்னு பார்த்துக்கிறேன், அதுக்கு தான் அங்கே கூட்டு நினைக்கிறேன். அவன் சொல்லுவான், சாக போறியா, 4 மணி ஜபத்துல வந்து செத்துருன்னுவான். சத்தியமா பிரதர், நீ சாக போற, 107 அடிக்குது, 108 ஃபிட்ஸ் வரப்போகுது, இங்க வந்து ஃபிட்ஸ் வந்து சாவிடாடி, 4 மணி ஜபத்துல முழங்காலில் நிக்கணும் சொல்லுங்க. அதனால தான் அவங்க பரிசுத்தவான்கள், அந்த இடம் மகிமை. நான் யோசிச்ச, ஆண்டவரே இங்க பெருகிற வேலை கொடுத்தா கூட இங்கே செத்துல ஆண்டவரே நினைச்சேன் அந்த இடத்த பார்த்து. அப்படிப்பட்ட இடம். ஆமென் சொல்லுங்க. எப்படி பாச அந்த மகிமை அவங்க மேல வந்தது? கர்த்தர் சமூகத்துல ஆழமாய் ஜெபிக்கிற அனுபவத்துல. தானியேல் மாதிரி ஆழமா ஜெபித்தது இல்ல. ரெண்டாவது யார் வேதத்துல ரொம்ப ஆழமா வேத வசனத்தை தியானிக்க போனாங்கன்னா எஸ்ரான்னு ஒரு மனுஷன். அவன் வேத வசனத்தை படிச்சு 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 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அப்படியே இருதயத்தை என்ன பண்ணிட்டு இருந்தானா பக்குவப்படுத்தி இருந்தாங்க. கவனிங்க, வேத வசனத்துல 3 அபிஷேகம் இருக்குது. ஒண்ணு, நல்லா கவனிங்க, வேத வசனத்துல கீழ்ப்படியவர்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். சிஸ்டர், படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், கீழ்ப்படிகிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், தியானிக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஆராய்ச்சி செய்யறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், போதிப்பவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இது பைபிள்ல தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் நாங்க பைபிள் நல்லா தெரிஞ்சவங்க ரொம்ப ஞானவான்களா இருப்பாங்க. முட்டாள்தனமான காரியங்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள ஞானம் வந்துடும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பைபிள் ஒரு மனுஷன் நல்லா படிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவன் சிம்பிளா ஆரம்பிப்பான், சூப்பரா முடிப்பான். நீங்க ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த புக்கை இன்ஃபர்மேஷன் புக் எனக்கு எல்லாம் தெரியுன்றார் ஒரு பிரதர். பைபிள் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் தெரியும், தெரிஞ்சு என்ன பண்ணன்னு கேட்டேன். ஏதாவது கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? பைபிள் தெரியறது இல்லை. இந்த பைபிள் எவ்வளவு என் வாழ்க்கையை மாத்தி இருக்குது. முந்திலாம் கோபக்காரன் பாஸ்டர், இன்னைக்கு சாது எவ்வளவோ மாறிட்டார் பாஸ்டர். என் வீட்டுக்காரனு மனைவிங்க சொல்லணும். எங்க ஊர்ல ஒரு பையன் சொல்றான், இப்பவும் சொல்றான், என் பொண்டாட்டியை நீங்க மாத்துங்க பாஸ்டர், நான் சபைக்கு வரேன் பாஸ்டர்ன்றான். நானு பார்த்தா என்னடா மாறி தானே இருக்குதுன்னு. இது டூப்ளிகேட்டு. வீட்டுல வேணா வீடியோ அனுப்பட்டுமான்னு சொல்றான். வீட்டுல வேணா என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன், அனுப்பாதப்பா, அது மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, நீ அமிச்சு அந்த மரியாதை. அதனால தான் சொல்லுவேன், பாருங்க உங்க வீட்டில் நடக்கிற குப்பையெல்லாம் தான் போட்டுறக்கூடாதீங்க. எங்க வீட்டுக்காரர் இப்படி, எங்க வீட்டுக்காரர் அப்படின்னா அவர் மேல நான் ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் மரியாதை வச்சிருப்பேன். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சொல்லக்கூடாது, எங்க வீட்டுக்காரர் இப்படிலாம் பண்றாருன்னு. அவன் இது வரைக்கும் சார் நான் பாருங்க, இனிமேல் சாருன்னு சொல்ல மாட்டான், மோரும் சொல்ல மாட்டான். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவன் சொல்றான், என் பொண்டாட்டியை நீங்க மாத்திட்டீங்கன்னா பாஸ்டர், நீங்க என்ன கூப்பிட வேணாம் பாஸ்டர், சபையில நான் வந்து உங்க சபையில உட்காந்துக்கிறேன் பாஸ்டர். 10 வருஷமா மாத்த நானும் ட்ரை பண்றேன், மாத்த முடியல. நான் போதிக்காத போதனையா, நான் அடிக்காத அடியா தம்பி? எந்த பாஸ்டர் பயப்படுவான் என்னன்னு? வராம போயிட்டு போறான், அடுத்த வரான் சர்ச்சைக்கு. உங்களை நம்பி நான் ஊழியத்துக்கே வரலங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ 40,000 கொடுக்குற விசுவாசி, தசம் மாசம் கொடுக்குற விசுவாசினா கூட நான் இப்படிதான் பேசுவேன். நீ வராம வேற சபைக்கு போனீனாலும் என்ன கர்த்தர் போஷிப்பாரு. ஏங்க 4 பிரசங்கத்துக்கு என்ன கூப்பிட மாட்டானா? நான் எல்போர்டு பிரசங்க தான் ஒத்துக்கிறேன். 4 பிரசங்கத்துக்கு கூப்பிட மாட்டானா? ஒரு 4 பேர் 2,500 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டானா? 10,000 ரூபாய் கொடுத்தா என் குடும்பத்தை தந்துட மாட்டேன், என் பிள்ளைக்கு சோறு போட்டுற மாட்டானா? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் வேலை என்ன தெரியுமா? உங்களை மாத்தணும். இந்த பைபிள் வேலை என்ன தெரியுமா? உன் உருவத்தை மாத்தணும், குணத்தை மாத்தணும், பொண்டாட்டி மேல அன்பு செலுத்தணும். இங்க வந்துட்டு பொண்டாட்டி நீ என்ன பேலஸ்ல எகுற? எந்த பேலஸ்ல? மைசூர் பேலஸ். அக்கா, மைசூர் அக்கா இருக்குது, சுத்தமா பெருக்கினே இருக்கிறதுக்கு அங்க வேலைக்காரியை போட்டு வச்சுக்கிறான். சில ஆள்லாம் இருக்கிறான், வீட்டுக்கு இவர் நோஞ்சாருனே சென்ட் வாசனை அடிக்கணும். இவர் மூஞ்சிங்கள பாரு, எங்க இருந்து எடுத்தாரா நம்மள? குப்பைனா என்ன சிஸ்டர்? புண்ணு அர்த்தம் அங்கதான் போடுவான், செத்து போன நாய் அங்கதான் போடுவான், மீனை கழுவி அங்கதான் போடுவான், செத்து போன எலி அங்கதான் போடுவான், பொம்பளைங்க அங்கதான் தேவையில்லாத போடும். இங்க இருந்து நம்மள எடுத்துட்டு வந்துக்கிறார். இவர் அப்படியே சுத்தம். என்ன சுத்தம்? என்ன மைசூர் பேலஸ்ல வேணா அக்கா போகுது, என்னைக்கா டிக்கெட்டு, நாளைக்கு டிக்கெட்டு வேணா போயிடுங்க. அப்படி சில மாதிரி உட்கார வச்சிருவோம். வீடுனா அப்படிதான் இருக்கும். பொண்டாட்டி மேல அன்பு செலுத்தணும். புருஷன் வெளில இருந்து வரும்போது அழுக்காதான் வருவான், அன்பு செலுத்தணும். இதெல்லாம் எப்படி பாஸ்டர் நடக்கும்? குணம் மாறணும். சொல்லுங்க. அதே மாதிரி நான் இருப்பேன். எங்க போற? சந்தோஷ் பாஸ்டர் சர்ச்சுக்கு, வெங்காயம் பாஸ்டர் சர்ச்சுக்கு போறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆள் கூட மாற மாட்டான்டே. நீ ரொம்ப கஷ்டம். வேதனை 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 வேதனை. இந்த பாஸ்டர் வேலைக்கு வந்ததும் கூட ஆடியோ வேலைக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்துருப்பேன். 10 ப்ரோகிராம் 10,000 ரூபாய்க்கு நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன் பாஸ்டர்?
எஸ்ரா யார் தெரியுமா? வாசிமா அந்த வசந்த வாசி. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். ஐயோ, சில ஆள்லாம் இருக்கிறாங்க பயங்கரம், பாஸ்டரை விட பைபிள் தெரிஞ்ச ஆள்லாம் நம்ம சபையில் இருக்குது. ஆமா, ஆழம் 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 ஆழம். ஆராயறது இல்ல, அதன்படி செய்யவும். பைபிள் என்ன தெரியுமா பண்ணணும்? உன் இருதயத்தை பக்குவப்படுத்தணும். பக்குவம் இல்லாம சபைக்கு வருவ. பேசுறதுல பக்குவம், நடந்துக்கிறதுல பக்குவம், குடும்ப நடத்துறதுல பக்குவம், மனைவி கிட்ட அன்பு செலுத்துறத பக்குவம், கணவன் பக்குவம் ஆயிட்டாங்க. சொல்லணும் பாஸ்டர் சொல்லுங்க, ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாச பத்தி ரொம்ப பக்குவம் ஆயிட்டாங்க. ஐயோ தொட்டாசி நீங்க தொட்டாதீங்க பாஸ்டர்னு கூடாது உன்னை பார்த்து. ஏன்னா உங்க பேர் அத்தனை பேரும் காலையில சொல்லி சோத்திரம் பண்றது யார் தான்? நாங்க தான். சோத்திரம் சொல்லும் போதே ஆண்டவரே இந்த ஐயோ சனியம் பூச்ச சிஸ்டர் ஆண்டவரே இது சாவடிக்குது என்ன, இயேசுவே இருந்தாலும் ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ணக்கூடாது? என்ன மாதிரி ஓப்பனா பேசுற பாஸ்டர் பாத்துக்கிறீங்க இல்லக்கா? ஆமா, 2 கையை தூக்கி உங்க பேரை சொல்லும் போதே பாத்து நிறைவான நிறைவு இருந்தா வாயில என்ன பண்ணும்? நல்ல சிஸ்டர் ஐயா, நல்ல சிஸ்டர் ஐயா, நல்ல பிரதர் ஐயா, பாவங்களை ஆசீர்வச்சிங்கப்பா. எவ்வளோ திட்டினாலும் கோச்சிக்க மாட்டாங்க, எவ்வளோ நான் சொன்னாலும் அமைதியா போறாங்க, தகப்பனுக்கு பிள்ளை கீழ்படுகிற மாதிரி படிக்கிறாங்க, பரிசுத்தமா என்னை தயவா கூட்டட்டும், என் தலைக்கு அது என்ன மாதிரி அபிஷேகம் மாதிரி இருக்கு, அது என் நல்ல தட்டுவதிலும் போற பிள்ளைங்கப்பா, உயர்த்திருங்கப்பா உயர்த்திருங்க. இப்படிதான் ஜெபம் பண்ணணும். அப்படி சொல்லிட்டானா இப்படி முறுக்கி அப்படி முறுக்கி இப்படி முறுக்கி பிரைஸ் சொல்லாத, இப்படி சந்துள்ள பூந்து ஒண்ணு வச்சுக்க. ஆண்டவரே இன்னும் குணப்படலையா ஆண்டவரே, இன்னும் பக்குவப்படல ஆண்டவரே, 10 வருஷமா வர சபைக்குன்னுது எல்லாம் சொல்லுது ஆண்டவரே, ஆமேன்னு சொல்லுங்க. எஸ்ரா யார் தெரியுமா? ஆழமா வரவன் இப்படி மாறிடுவான். சொல்லுங்க, ஆழத்துக்கு வராதவன் இப்படி மாற மாட்டான். அல்லேலூயா. மூணாவது ஆழம்னா என்ன பாஸ்டர்? தேவன் மேல ஆழமான அன்புள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றணும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 சொல்றாரு, அறிவு கெட்டாத அந்த அன்பை அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உணர்ந்தவனாய் கர்த்தர் என்ன மாத்திட்டார். இதுதான் ஆரோக்கியம், இதுதான் என்னது ஆழம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆழத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரணும். அல்லேலூயா. நம்புறீங்களா? மனிதர்கள் மேல இருக்கு அன்பு செலுத்த வர இந்த ஆழம் வராது, அதை நிறுத்தணும். மனுஷங்க மேல செலுத்துற அன்பை நிறுத்திட்டீங்கன்னா கர்த்தர் மேல அன்பு வந்துடும். அல்லேலூயா. அப்ப முதல்ல சொல்லுங்க, இந்த ஆழம் என்னது? நம்பர் 1 உபவாசம் பிளஸ் ஜபம், ஆழமாய் தானியேல் போல. 2வது ஆழம் என்னது? வேதத்தை தியானித்து அது பக்குவமாய் இருதயத்தை பக்குவப்படுத்து. 3வது தேவன் மேல வச்ச அன்பு. இந்த மூச்சு புடிச்சின்னு பண்ணாங்க பாருங்க, இப்ப கர்த்தர் அக்கறை கொண்டு வந்துட்டாரு. எங்க கொண்டு வந்துட்டாரு? வாசி 47:6 வாசி, டக்கு டைம் ஆகுது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நதியோரமா வெளியே வந்து கொண்டு வராரு. இப்போ கணுக்கால தாண்டியாச்சு, முழங்கால தாண்டியாச்சு, இடுப்பை தாண்டியாச்சு, மூச்சு பிடிக்கிறத தாண்டி இப்ப கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. சொல்லுங்க, நான் கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன். சொல்லுங்க, கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன். கையை பிடிச்சி நடத்திட்டு போறாரு. நீ எவ்வளவு தாண்டி வந்திருக்கிற எனக்கு தெரியும் மகளே, நீ எவ்வளவு போராட்டத்தை பார்த்து வந்திருக்கிற எனக்கு தெரியும் மகளே. இனிமே உன் வாழ்க்கையில என்ன தெரியுமா உண்டாக போகுது? கரையை பிடித்து வாசி. நான் நடந்து வருகையில் நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள், உனக்கான செழிப்பு எங்க தெரியுமா இருக்கு? கை தட்டி சொல்லு, நான் எப்பொழுது இந்த பாதைகளை தாண்டி வருகிறேனோ அங்கே எனக்கு செழிப்பு இருக்கிறது. 47:8 வாசி, டைம் ஆகுது, முடிக்கிறேன். எங்க வேணும்? வெளிப்படுத்தல் 15:2 சொல்லுது, ஓ ஜெயம் கொண்டவர்கள் எங்க இருக்கிறாங்க? வாசி, அந்த வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 15:12 வாசி. இல்லையா? 15:2 15:2 சாரி. கண்ணாடி கடந்த ஒரு கடலையும் மிருகத்துக்கிட்ட தண்ணியில இருந்து எல்லாத்தையும் தப்பி வந்து ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டங்களை பிடித்து கொண்டு, அல்லேலூயா, நீ போய் கடல்ல விழணும். ஆமென். ஜெயம் கொண்டவர்கள் இருக்கிற இடத்துல விழணும், பரலோக கடல்ல விழணும், பரலோக தேவனோட கலக்கணும். ஆமென். அது கலந்தா என்ன வருமா சிஸ்டர்? வாசிங்க, வாசி தொடர்ந்து. அதுல இல்ல, இதுல எசேக்கியேல் 47:8
47:8 தானே பிரதர்? வாசிங்க. வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்த விழுந்த பின்பு தண்ணீர் ஆரோக்கியம். கையை தட்டி சொல்லுங்க, ஆரோக்கியம் உங்களுக்கு வரணும்னா நீங்க இந்த ஆழத்துல வந்து இயேசுவோட பரலோகத்தோட கலக்கணும். ஆமே. சில வியாதிகளுக்கு உலக மருந்தால மருத்துவரால ஆரோக்கியம் தர முடியாதுங்க. ஹலோ, நிமிர்ந்து பாருங்க, முடிக்க போறேன். சில வியாதிகளுக்கு உலக மருந்துகளால் மருத்துவர்களால் வியாதிக்கு மருந்து பார்க்கவே முடியாது. ஏன்? வியாதி பாவத்தினால் உண்டான வியாதி இருக்குது. எதனால உண்டான வியாதி? நல்லா குடிப்பாரு, நல்லா பண்ணுவார், பிள்ளைங்களாம் பாதிக்கப்படும். இந்த அம்மா இஷ்டத்து ஊர் சுத்தம், பிள்ளைங்களாம் பாதிக்கப்படும். பாவத்தினால் உண்டான வியாதிகள் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்புறம் பாஸ்டர், சாபத்தினால் உண்டான வியாதி இருக்குது, பரம்பரையா வியாதி, பில்லி சூனியத்தினால் உண்டான வியாதி. இதெல்லாம் யார் குணமாக்க முடியாதுன்னா உலக மருத்துவர்களால் குணமாக்க முடியாது. ஆனா பரலோக கடலுக்குள்ள எந்த மனிதன் இந்த மூச்சு பிடிக்கிற ஆழத்துக்குள்ள கலந்து வருகிறானோ அவன் தான் ஆமே. பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய அந்த பெரும்பாடை எந்த வைத்தியரால நிறுத்த முடிஞ்சதா? ஏசு என்கிற கடலை வந்து தொட்டா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசி. 10ஆம் வசனம் வாசி, முடிக்கிறேன். என்கேதி துவங்கி சரி, நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கிறீங்களா? டைம் ஆயிடுச்சு. தரிசனம் உள்ள, ஆத்துபாபாரம் உள்ள, அழைப்புள்ள பரிசுத்தவான்களோடு, அபிஷேகம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை ஐக்கியப்படுத்துவார். ஆமே. நான் நல்லா சொல்லுவேன், நீங்க கோச்சிங் எல்லா திருச்சபைகளும் திருச்சபைகள் அல்ல. இந்த பக்கத்துல தேவ மனுஷன் போட்டு ஒருத்தன் போஸ்ட் ஒட்டி வச்சுக்கிறான். எல்லாம் சந்துக்கு சந்து இவ்வளவு பெரிய ட்ரம் வச்சுன்னா அந்த ட்ரம்ல எண்ணெயை வாங்கி அந்த ஊத்திட்டு வர ஜனத்துக்கெல்லாம் முகத்துல என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஒரு புசு புசுன்னு அடிக்கிற, அந்த மூஞ்சில அடிக்கிற, அந்த அம்ட சாப்பில் அடிப்பான் பாருங்க, வச்சு மூஞ்சில அடிச்சு மூச்சு திணற வச்சு அவங்களை கீழே விழிச்சு பாம்பு மாதிரி ஆக்கி திரளா போது ஜனம் தோ பாக்கத்துல. சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. நீ எங்க தெரியுமா வந்து கலக்கணும்? ஜெயம் கொண்டவர்கள் இருக்கிற இடத்துல. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர்களோட கூட ஐக்கியம் இருக்குமானால் விசுவாசிக்கிற நானே, கர்த்தர் உன்னை ஜெயம் கொண்ட ஒரு மனுஷனாய் மாற்றுவார். அல்லேலூயா. 47:12 வாசிங்கன்னா என்றைக்கும் இந்த வாசிங்க. 47:12 இக்கரையிலும் அக்கரையிலும் பாய்கிறபடியால். அல்லேலூயா. பிரதர், டைம் ஆச்சு. இன்னைக்கு நீங்க இந்த இப்படிப்பட்ட அனுபவத்தில் வரீங்களோ, சத்தியத்தை ஆழமாய் போதிக்கிற திருச்சபையில் அழைக்கப்பட்ட ஊழிய நைக்கத்தில் வளருங்களோ, வாழ்க்கை அழகாயிடும். உங்க தொழில் செழிக்கும், உங்க வேலையில உயர்வு வரும், குடும்பத்துல செழிப்பும் சமாதானமும் வரும், அன்பு உண்டாகும். எப்படி? உங்கள் தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிறது. இந்த அனுபவத்துக்கு எப்படி பாஸ்டர் வரலாம்? இந்த ஆழமான அனுபவத்துக்கு வரணும்னு எனக்கு ஆசை. என்ன தெரியுமா, நம்ம ஆளுங்கிட்ட இந்த ஜபம் பத்தி அதை பத்தி அப்படியே பெரிய மாதிரி ஏறும். அந்த படத்துல ஒரு படத்துல நரம்பு ஏறுமே, அப்படியே நரம்பு ஏறுற மாதிரி இப்படி ஏறும், நரம்பு ஏறும். ஆனா இங்க இருந்து வீட்டுக்கு போன உடனே அந்த இட்லியில என்னதான் கலக்கிறான்னு தெரியல. உண்மையா பொய்யா? அந்த இட்லியை சாப்பிட்டு தான் 2 மணி வரைக்கும் ஊழியம் செய்யறேன். நீ இட்லியை சாப்பிட்ற மெத்தடில் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. நீ இது சாப்பிட்டாலே சொருவி பண்ணி சாப்பிட்டா சொருவிடுவேன். என்னக்கா சிரிக்கிறீங்க? அப்படியே அப்படியே ஏறும். என்ன ஏறும்? நரம்பு. 2 நாள் என்ன பண்ணுவான்? காலங்கத்தால் 5 மணி காலெல்லாம் வச்சு சோத்திரம் 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 வீடெல்லாம் இருக்கும். புதன்கிழமை காலைல ஏங்க ஏய் இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்து தெரியல உனக்கு? போ பாஸ் என்ன சொல்லிக்கிறாரு? என்ன சொல்லிக்கிறாரு? ஏய் பாஸ்ட் 3:30 மணிக்கு எழுந்துக்கு தான் சொல்லி தர்றாரு. நம்ம ஆளுக்கிட்ட என்னன்னா இந்த பாசிட்டிவ் எல்லாம் விட்டுருவான். பாண்டிச்சேரியில் உட்காந்து ஒருத்தன் போன் பண்றான், பாஸ்டர் மதுபானம் முதலான வாங்கி ஆலயத்தில் குடிக்கலான்னு போட்டுக்குது. எங்க இருக்கிறேன்ன? பாண்டிச்சேரியில். நீ குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, பண்ணுட்டேன். ஆல்ரெடி டிசைடு. இதுல வேலை பைபிள் வசனத்தை வச்சு ரெஃபர் எடுத்து என்ன பண்றது? தீமோத்தேயு கூட பவுல் சொன்னார், பாஸ்டர் அடிக்கடி உன் பலவீனத்துக்கு என்ன சேர்த்துக்கொள்ள. நான் சொன்னேன், இப்போ என்ன பீர் குடி போறியா பிராந்தி குடிக்க போறியான்னு கேட்டேன். பாஸ்டர் நான் எப்படி பாஸ்டர் ஊழியம் செய்யறேன், அப்ப பீரை குடினேன். கேட்ட புருட்டு இருக்குது. என்னக்குது? குடிக்கணும் டிசைடோட பாண்டிச்சேரி கல்யாணத்துக்கு போயிட்டான் தம்பி. ஆனாலும் இருதயம் படப்படன்னு அடிக்குது. என்னன்னு ஒரு மூத்த ஊழியக்காரங்கிட்ட கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணா. நான் குடிக்காதன்னு சொன்னா விடுவான்னு நினைக்கிறேன் நீ அவனை. நம்ம போயிட்டு ஒரு மெத்தட் தெரியுங்களா, செய்யாதன்னு சொன்னா அதை நோண்டி பார்ப்போம். பார்த்துக்கிறீங்களா?
கையில மறைச்சு இப்படி வச்சுட்டேன்னு வச்சுக்கலாம், திறந்து அதை பார்க்கலாம் செத்துருவோம் நம்ம. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில இந்த நிலைமைக்கு எப்படி பாஸ்டர் வர்றது? அடுத்த வாரம் தான் ரொம்ப முக்கியமான செய்தி. இது வரைக்கும் நான் போதிக்காத செய்தி இதெல்லாம். ஆமேன். எசேக்கியேல் 47 வரைக்கும் போதிச்சிருக்கேனாமா? இல்ல. அப்ப அடுத்த வாரம் கட்டாயம் என்ன பண்ணா பாருங்க, கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே வற்றாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, சேரும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. எடுங்க பாட்டு புக்கு தரங்க. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, சேரும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக